சிம்பிளாக மெதுவடை பண்ணிடலாம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக வரும். கிரைண்டரில் தான் மாவு அரைக்கணுன்ட்டு இல்லை, மிக்சி ஜார்லேயே பக்குவமாக மாவு அரைச்சி ரெடி பண்ணோம்னா சூப்பராக வரும். வடைக்கு 3/4 கப் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு சுத்தமாக கழுவிட்டு எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் நம்ம ஊற வச்ச உளுந்து, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கும் போது ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம், லைட்டாக தண்ணி தெளிச்சு மட்டும் அரைங்க. எல்லா உளுந்துமே நல்லா நைஸாக அரைச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணியில் போட்டு பாருங்க, மேலே மிதக்கணும். இதுதான் கரெக்டான பதம். பொடியாக நறுக்குன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 கொத்து கருவேப்பிலை, மல்லி இலை, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் சேர்க்கல, எனக்கு மிளகோட காரமே போதும். உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்துடலாம். மாவு 5 நிமிஷம் நல்லா கலந்ததுனால புசு புசுன்னு சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக போட்டு பாருங்க, உடனே மேலே எலும்பி வந்துச்சுன்னா வடை போட ஆரம்பிச்சிடலாம். ஒவ்வொரு டைமும் வடை போடும் போது லைட்டாக தண்ணியில் கையை நனைச்சிட்டு போடுங்க, அப்போதான் வடை ஈஸியாக எண்ணெயில் விழுகும். வடை நல்லா முறுமுறுப்பாக வரதுக்கு 3/4 பதம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எண்ணெயிலிருந்து எடுத்துட்டு 1 நிமிஷம் நல்லா எண்ணெயை சூடுபடுத்திட்டு மறுபடியும் போட்டு பொரியுங்க. இந்த மாதிரி பண்ணும்போது வடை நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக வரும். முறுமுறுப்பான உளுந்து வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.